Hi everyone, this video for you. I'm going to use both languages Tamil and English. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சாப்டரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும், அந்த கொஷின்ஸ் வந்தால் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், எந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட்ஸ் ஃபார் கரெக்ஷன்ஸ், அதாவது ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் இருக்கும். எஸ்பெஷலி வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷின்ஸ், காம்படென்சி ஃபோக்கஸ்டு கொஷின்ஸை மட்டும்தான் நம்ம இதில் நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியல, இல்லை கொஷின்ஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த கொஷினை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வித் ஆன்சர் கீயோடு நான் போடுறேன். ஸோ இதில் சம் செக்ரிகேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின்ஸ் வந்து நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். The first question is state two differences between pressure groups and movements. Give an example for each for pressure group and movements. ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரெஷர் குரூப்ஸ்க்கும் மூமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் குரூப்னா என்ன, மூமெண்ட்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே கீழே 2 பிக்சர் கொடுத்துருப்பேன். உங்களோட லெஃப்ட் சைடு ஒரு பிக்சர் ஸ்டாண்ட் அப் ஃபார் எஜுகேஷன் ஒரு பிக் இருக்கும், அதேமாதிரி ரைட் சைடு ஒரு பிக் இருக்கும். இந்த 2 பிக்கையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் குரூப்னா என்ன அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கண்ட்ரிலேயோ ஒரு சொசைட்டிலேயோ ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் ஆர்கனைஸ்ட் ஆகி அவங்களுக்கு தேவையான டிமாண்ட்ஸை கவர்மெண்ட் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் ப்ரெஷர் குரூப். இவங்க ஏதாவது பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட பீப்புளோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் த பீப்புளோ சேர்ந்து பண்ணுறது. அதனால் பாலிடிக்ஸுங்கிறது வந்து இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் லொக்காலிட்டி ஏரியாவில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்க்காக உங்களோட ஏரியா பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து டிமாண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாமே ப்ரெஷர் குரூப்புக்கு கீழே வரும். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இங்கே உங்கள் பிக்சர்லேயே பாருங்கள், ஸ்டாண்ட் அப் ஃபார் எஜுகேஷனுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் த பீப்புள் அதை மீன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ப்ரெஷர் குரூப்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பீப்புள் அவங்கள சொல்லலாம், இன்னொன்று ட்ரைபல்ஸ் பீப்புள் அவங்கள சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் சாப்டர்லேயே பார்த்திங்கன்னா நர்மதா பச்சா ஆண்டலன், சிப்கோ மூமெண்ட்டு இதெல்லாமே சொல்லலாம். ஸோ இந்த பீப்புள் யாருமே வந்து பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள், அவங்க எல்லாம் சேர்ந்து சிப்கோ மூமெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நர்மதா பச்சாண்ட்லன் இந்த டேம் கட்டுறதுக்கு இதுக்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் குரூப் ஆஃப் த பீப்புள் தன்னுடைய நெசசிட்டியை கேட்டு வாங்கிக்கிறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது தான் இந்த ப்ரெஷர் குரூப். ஸோ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குமே வந்து நம்ம அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் வைஸ் நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட்டுங்கிறது வந்து இது இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளேயும் நடக்கும், நான் பாலிட்டிக்ஸ்குள்ளேயும் நடக்கும். பாலிட்டிக்ஸ்குள்ளே அப்படிங்கிறப்போ நான் அது பாலிட்டிக்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். 20th சென்ச்சுரிக்கு முன்னாடி வந்து பெரியார் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, ஈவிஆர் பெரியார். ஸோ தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, கேஸ்ட் சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டே நடத்தியிருப்பார். அது வந்து அந்த வில்லேஜை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அந்த கேரளா நியர் இருக்கக்கூடிய நிறைய வில்லேஜஸ் கேதர் பண்ணி ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக அவர் கொண்டு வந்த ஒரு மூமெண்ட் கூட உங்களுக்கு தெரியும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்ட்டு. அண்ட் ஒன் மோர் வந்து ராஜாஜி, அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து ஆன்டி ஹிந்தி மூமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி காந்திஜிஸோட மூமெண்ட் உங்களோட ஹிஸ்ட்ரி புக்லேயே நீங்கள் இந்தியா சாப்டரில் படிச்சிருப்பீங்க. காந்திஜிஸோட நிறைய மூமெண்ட், சத்தியாகிரக மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் கூட இந்த கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ப்ரெஷர் குரூப்புக்கு நான் சொன்ன மாதிரி கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். மூமெண்ட்டுக்குமே இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தயவுசெய்து நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் இட் இஸ் நாட் தேர் இன் யுவர் டெக்ஸ்ட் புக்கு, ஓகேங்களா? அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. உங்களோட பாயிண்ட்ஸுமே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரெஷர் குரூப்னா என்ன, மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களால் அதை டிஸ்கிரைப் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு எழுத முடியும். ஸோ இதோட ஆன்சர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் மேண்டேட்ரி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் வித் கிளியர் ரோல்ஸ், வேரியஸ் மூமெண்ட்ஸ் ஹாவ் அ லூஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனைசேஷன்
அவங்க வந்து என்ன பண்ணணுங்கிறத ஒரு கிளாரிட்டியோட அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துலலாம் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாதோ அங்கே ப்ரெஷர் குரூப்ஸ் தான். மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்ஸு. அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சோஷியல் சர்வீஸ் மாதிரி சொசைட்டிக்காக என்ன தேவையோ அதுக்காக மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அது பேர் தான் மூமெண்ட்ஸு. ப்ரெஷர் குரூப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுடைய நெசசிட்டிக்காக ஆரம்பிக்கப்படுறது அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, மூமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பெரிய ஒரு வயலன்ஸ் ஆகாது. பட் ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து எப்போ வேணாலும் வயலண்ட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட நீட்ஸ்க்காக ஃபைட் பண்ணும்போது ஸோ பேஸ்ட் ஆன் தேர் மென்டாலிட்டி அதை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறாங்களா எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ஒர்க் ஆன் வைட் வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ். இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ்னாலும் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ்னாலும் ஒன்று தான், அதில் ஒரு கேட்டகரி தான் அது. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ஒரு வைடு வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் மூமெண்ட்ஸ் அப்படி கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட இது நடந்தது பார்த்தீங்களா, ஜல்லிக்கட்டு இஷ்யூஸ், அதை பற்றி நம்ம அதில் சொல்லலாம். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் குரூப்புக்கு வந்து ட்ரேட் யூனியன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மாலாக ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பித்து ஸோ அவங்களோட நீட்ஸ் என்னவோ அவங்க வந்து அந்த கம்பெனிக்கிட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்டு மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்டி லீக்கர் மூமெண்ட், இது வந்து ஒரு நார்மலாக ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய அளவில் பீப்புளை கேதர் பண்ணி இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறது தான். ஓகேவா, லிக்கர் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி. ஸோ அப்போ இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்லி நத்திங் ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, ப்ரெஷர் குரூப்புங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தன்னோட டிமாண்ட்ஸ்க்காக ஸ்ட்ரைக் பண்ணுறது. மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் வெல்ஃபேர்க்காக மாஸ் ஆஃப் த பீப்புள் சேர்ந்து அதை டிமாண்ட் பண்ணுறது. எஸ், ஃபைனலி ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி வெல். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங்க்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின்ஸ்க்கு ப்ராப்பரான ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த கொஷினை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நான் இம்மிடியட்டாக உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். Okay, please subscribe and share this channel and like it. Thank you.